ஒரு டாகே வந்துருச்சு பூஸ்டர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை. ஸ்பீச்சோ ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும்போது டக்குனுப்பா இது ஒரு மோட்டிவேஷன் பா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு தான் எனக்கு தெரியல. நாங்களாம் வந்து கொஞ்சம் எனர்ஜி டவுனாக இருக்கோம் அப்படின்னா முன்னாடிலாம் நாங்கள் வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அப்படிலாம் நாங்கள் வந்து போய் குடிப்போம். பட் இப்போலாம் வந்து மணிகண்டன் ஸ்பீச் ரீசன்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டா ஆமா இல்ல இப்போ ஒரு டாகே வந்துருச்சு பூஸ்டர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா நீங்களே எனக்கு எனர்ஜி பூஸ்ட் பண்றீங்களா? பூஸ்டர் மணிகண்டன் ஒரு பெரிய இந்த பூஜால இருந்து ஒரு பூதம் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். சோ இது ஆக்சுவலி லவ் லெட்டர். இதுக்குள்ள இருக்கிறது லவ் லெட்டர். எஸ். உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க யாருக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கீங்க? என்னோட அண்ணாக்கு, அம்மாக்கு, அத்தாக்கு, எவ்ரி பர்த்டே அடுத்த இதுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். நீங்க யாருக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கீங்க? படையப்பா லெட்டர் மாதிரி ஏகப்பட்ட 10 ஒட்டெல்லாம் போட்டு அப்படியே இந்த இன்டர்வியூக்காக பிரத்யேகமா இதை சொல்றேன். ஓகே சூப்பர். நான் வாங்கின உதைகளை நான் இது வரைக்கும் என்ன சொல்றது அவமானங்களை மொக்கைகள் எல்லாம் சொல்லும் போது இந்த ஊர்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ற வேர்டே கிடையாது. ஒருத்தன் ட்ரை பண்ணாலே அவன் ஃபெயிலியர் தான். ஓகேவா? ஹாய் கைஸ், இட்ஸ் மீ மலர் ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் மூவி டீம் தான் இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? எஸ் சூப்பராக இருக்கேன். அண்ட் கைஸ் நான் வந்து இன்னைக்கு டபுள் த ஹாப்பி மூமெண்ட்ஸில் இருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் மணிகண்டன் அவர்கள் நான் வந்து இன்டர்வியூ பண்ணுறேன். ஸோ சண்டை போட்டு நான் தான் இந்த இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்திருக்கேன். ரீசன் இல்லை ரீசன் ஏன்னா மணிகண்டன் அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பயங்கர ஃபேவராக ஆகிட்டோம். ஏன்னா உங்களோட மூவிஸாக இருக்கட்டும் அண்ட் எஸ்பெஷலி உங்களுடைய ஸ்பீச், உங்களுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி டச்சபிளாக பேசுகிறாரே இவர் அப்படின்ற மாதிரி. சத்தியமா நான் சொல்றேன், சாருக்கு தெரியும். ஓகே. ப்ரொமோஷன் சமயங்கள்ல நான் வந்து ஒரு டிரான்ஸ்ல நானா குத்துமதிப்பா ஏதோ பேசுறது என்னன்னா இதெல்லாம் நல்லா இருக்கு இல்ல இது நல்லா பார்க்கப்படுதுன்னு போது என்னத்தை பேசி தொலைச்சோன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் போய் ரீவிசிட் பண்ணுவேன். பட் ஆனால் அது எல்லாருக்குமே ரிலேட்டபிளா இப்போ ஒருத்தர் வந்து டவுனாக இருக்காங்கன்னா சீரியஸ்லி வந்து உங்களுடைய ஸ்பீச்சோ ஏதோ ஒரு விஷயம் பார்க்கும்போது டக்குனுப்பா இது ஒரு மோட்டிவேஷன் பா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு தான் எனக்கு தெரியல. என்ன ஐடியானா இப்போ ப்ராசஸை யாராவது ரொம்ப ஒருவேளை சொல்லிட்டா நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா கிளாரிட்டி வந்துருச்சுனாலே நம்மளுக்கு சங்கடம் போயிடும், டிப்ரெஷன் போயிடும். ஓகேங்களா? அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ராப்பர் மோட்டிவேஷன். அது எதுவும் இல்லாம ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஜெனரிக்கா தைரியமா எல்லாம் சரியா நடக்கும்ன்ற போது அது ஆறுதல். ஆமா அது மோட்டிவேஷன் இல்லையா? தெரியல நம்ம இது எந்த விதத்துல நம்ம பேசுறது இல்ல அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க பேசுறதுல நீங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்றதே வந்து இன்னொருத்தருக்கு ரிலேட்டபிளா இருக்கும்போது அது நான் பர்சனலா நானும் அதை ஃபீல் பண்ணிருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் இது இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதுல. ஸோ இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் எனக்கு இந்த காட் கொடுத்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு தேங்க்யூ இன்னைக்கு என்னை வந்து இவ்வளோ ப்ளசண்டா ஃபீல் பண்ண வச்சதுக்கு. அண்ட் எப்பவுமே வந்து என்னோட இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வார்ம் அப் செக்மெண்ட் இருக்கும். ஸோ அது பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல வார்ம் அப்னாலே நீங்க நினைக்கிற வார்ம் அப் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரல. ஸோ நான் வந்து வேற மாதிரியான வார்ம் அப்லாம் என்ன செக்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஸோ ஒரு ஃப்ரெஷ் குடும்பஸ்தனை எடுத்து எப்படி டீப் ஃப்ரை பண்ணி எப்படி அவரை வந்து ஸ்ட்ரகிள் எப்படி அந்த மாதிரி அதுல இருந்து எனக்கு வந்து ஒரு குட்டி செக்மெண்ட் எடுக்கிறதுக்கான லீட் கிடைச்சது. நான் ஒரு சர்டைன் திங்ஸ் சர்டைன் வேர்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து இப்போ குடும்பஸ்தனா வந்து நம்ம மணிகண்டன் அவர்கள் நடிக்கிறார் இல்லையா? ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு பெர்சன்டேஜ் நீங்க சொல்ல போறீங்க. இந்த இன்கிரீடியன்ட் இவ்வளோ தேவையான அளவுதா இல்லை இவ்வளோ பிஞ்ச் போடணுமா அந்த மாதிரி நீங்கள் சொல்ல போறீங்க. ஓகே. ஸோ நான் அது என்னென்னு எஸ் நம்மளாதான் வாயை கொடுத்து மாட்டேன். நானே ஆக்சுவலி வச்சிருந்தேன். ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து இப்போ நான் 2-3 பாயிண்ட்ஸ் அதில் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து என்னன்னா நான் குடும்பஸ்தனில் இந்த இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும்னு சொல்லி நான் ஒரு 5 லிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ அது எவ்வளோ வந்து ஆட் பண்ணணும் ஒரு குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி குடும்பத் தலைவராக இப்போ வந்து மணிகண்டன் அவர்கள் நமக்கு சொல்ல போறாங்க. குடும்பஸ்தன்ல இருக்கிற குடும்பத் தலைவரா சொல்ல போறாங்க. ஓகே அது ஓகே. பட் ஆனா 3 பேர் கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம், நீங்க டிஸ்கஸ் பண்ணி கூட சொல்லிக்கலாம். ஓகே ஓகே.
ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொறுமை. ஆக்சுவலி 100 தான் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த 100ல நீங்க எவ்வளவு போடுறீங்க? 100 அந்த 100%ல எது எவ்வளவு ஆட் பண்றீங்க? ஒரு குடும்ப தலைவனுக்கு பொறுமை எவ்வளவு அவசியம்? அவுட் ஆஃப் 100 நீங்க கொடுக்கணும். ஸோ ஐ ஹாவ் 6 லிஸ்ட். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து சொல்லணும் அதுல வந்து எது அதிகமா இருக்கணும் எது கம்மியா இருக்கணும் அந்த பெர்சன்டேஜ் லெவல்ல. ஆக்சுவலி குடும்பஸ்தனோட லைஃப் அட் டெஸ்டிங் பேஷன்ஸ். ஸோ ஐ திங்க் அது அதிகமா இருக்கு. 120 அச்சோ அவ்வளோலாம் இல்லையே, நமக்கு இவ்வளவுதான் இன்கிரீடியன்ட் லெவல் இவ்வளவுதான் இருக்கு. அப்ப 100 தான். 100 பேலன்ஸ் பேஷன்ஸ் கரெக்ட்டா பேலன்ஸ் இருக்கிறது கரெக்ட்டா சொல்றாங்க. 100 இல்ல 100ல ஓகே அதுக்குள்ள கொண்டு வரணும். சபா இப்பவே கண்ண கட்டுது. ஓகே 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 அரே கூட்டமா 100 வரணும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பொறுமை. சரி. ஓகே. செகண்ட் ஒன் பொறுப்பு. ஓகே. ஓகே. தேர்ட் ஒன் செலவு. கர்ச்சு எக்ஸ்பென்ஸ். எஸ் எக்ஸ்பென்சஸ். அண்ட் ஃபோர்த் ஒன் சண்டை போடுறது, ஃபைட், ஃபேமிலில ஃபைட். அண்ட் ஃபிஃப்த் ஒன் சமாதானம், கன்வின்ஸ் பண்ணி பீஸ் ஆகுறது. அண்ட் லாஸ்ட் ஒன் அன்பு பாசம் இதெல்லாமே. சரி ஓகே. ஓகே. இப்போ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஐயா நீங்க தான் தகுதியான ஆள். நீங்க தான் இல்ல இப்படி எல்லாம் இந்த பக்கமா தள்ளனா எப்படி? இல்ல வஜர நான் குடும்பஸ்தனும் இன்னும் பிராக்டிகலான ஒரு குடும்பஸ்தனும் இல்ல, மேத்ஸ்லயும் ஃபெயில் கணக்கு வராது. இல்ல ஆனா நீங்க ஈச் பர்சன் குடும்பத்திலே ஒரு மகனா இருக்கிறாரு, ஒரு போங்காட்டம். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? பொறுமை எவ்வளவு? 100 அவுட் ஆஃப் எவ்வளவு நீங்க கொடுப்பீங்க பொறுமைக்கு? ஒரு பொறுமை வந்து இப்ப மொத்தமா சேர்த்தா தான் 100 வரணும்ல. மொத்தமா 100 வரணும். ஒரு 20 15 50 30 50க்கு மேல 60 வச்சுக்கலாம். 60 அப்ப 40% தான் பேலன்ஸ் இருக்கு. ஆமா எல்லாத்தையும் 40% அடக்க போறோம். ஓகே சூப்பர் டன். பொறுப்பு ஒரு 15 75. ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டி. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. then third one செலவு பண்றது, spend the money. 5 எப்படி தாங்கும் குடும்பம்? தாங்கும். ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா கேட்கணும். சாரி செட்டிங் ப்ரூஃப். ஆமா கண்டிப்பா அது நம்ம ரெடி பண்ணி தான். ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி பண்ற செலவு எல்லாமே தேவையில்லாத 80. பட் ஆனா நீ இப்பவே 80 வந்துட்டீங்க. லாஸ்டா ஒன்னு நீங்க மறந்துட்டீங்க, அப்புறம் நீங்க ரிக்ரெட் பண்ணுவீங்க பாப்போம். fourth one சண்டே ஃபைட். அது எவ்வளவு இருக்கணும் ஒரு குடும்பத்துல? சண்டை எவ்வளவு இருக்கணும்? 1% 2%. அது நேச்சுரல் தான் ஆனா 2%. ஓகே. எவ்வளவு இருக்கு? 82. ஓகே. நான் கொஞ்சம் மேத்ஸ்ல வீக், நீங்களே வந்து நீங்க வேற. ஓகே சரி ஓகே. விரல உள்ள விட்டு எண்ணிட்டு இருக்காரு மனசுக்குள்ள. ஐயோ சரி ஓகே. அடுத்து சமாதானம், பீஸ். கன்வின்ஸ் பண்ணி இதுதானே பேஷன்ஸ் தானே? ஆமா பை ப்ராடக்ட். சரி ஒரு 3% போட்டுருங்க. மீதி ஒரு இது இருக்குல்ல சார் சமாதானம். இதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்கு? மிச்சம் இருக்கு லாஸ்டா தான் சொல்வேன். நீங்க வந்து இதுக்கே இப்ப 80 கொடுத்துட்டீங்க. இல்லங்க சொல்லுங்க கடைசியா. இல்லங்க கடைசியா ஒன்னு சொன்னீங்க. அன்பு பாசம் லவ். அதான் லவ். அப்போ அது முன்னாடி வந்துரும். அப்ப ரெஸ்ட் இருக்கிற எல்லாத்தையும் அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா நிம்மதி தான் gift. இந்த 100%. சூப்பர். இந்த இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். இதான் பெரிய மனுஷனுக்கு சல்லி பயலுக்குள்ள வித்தியாசம். ஏங்க இப்படி அநியாயம். குடும்பஸ்தனுக்கு என்ன தேவைன்றது வந்து இப்போ இதுலேயே வந்து இந்த வார்ம் அப் செக்மெண்ட்லேயே வந்து செம்மையாக தெரிஞ்சிருச்சு. ஸோ கம்மிங் டு த மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இது உங்ககிட்ட கேட்குறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லும் போதே இந்த மோட்டிவேட்டர் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா? இல்லை ஆக்சுவலி இல்லை இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அச்சோ ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ நாங்களாம் வந்து கொஞ்சம் எனர்ஜி டவுனாக இருக்கோம் அப்படின்னா முன்னாடிலாம் நாங்கள் வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அப்படிலாம் நாங்கள் வந்து போய் குடிப்போம். பட் இப்போலாம் வந்து மணிகண்டன் ஸ்பீச், மணிகண்டன் அவருடைய வந்து ரீசன்ட் இன்டர்வியூ அப்படின்னு போட்டா சீரியஸ்லி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து சாஷேல தொங்கோட போறேன். ஆமா லேபிள் ஓட்ற மாதிரி கற்பனை பண்ணிட்டுருங்க. நீங்க அதோட சின்னதா சாஷே பேக். ஆமா இல்ல இப்போ ஒரு டாகே வந்துருச்சு பூஸ்டர் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா நீங்களே உங்களுக்கு எனர்ஜி பூஸ்ட் பண்றீங்களா? இந்த இன்டர்வியூல இருந்து ஒரு பெரிய இந்த பூஜால இருந்து ஒரு பூதம் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆக்சுவலா இப்போ என்ன சொல்றது, இது இந்த இன்டர்வியூக்காக பிரத்யேகமா இதை சொல்றேன். ஓகே சூப்பர். என்ன சொல்றது, சிவகாரோ மாதிரி ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறி இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் என்கிட்ட இல்லை. நான் வாங்கின உதைகளை நான் இது வரைக்கும் என்ன சொல்றது அவமானங்களை மொக்கைகள் எல்லாம் சொல்லும் போது
அதுக்கு பின்னாடி இந்த ரீல்ஸ் பண்றவங்க ஒரு பிஜிஎம் போடுறாங்க ஓகேவா, அது வந்து ஒரு மோட்டிவேஷனல் குவாலிட்டியை கொடுத்துருது. இப்போ நான் உங்ககிட்ட ஓகேவா, இது உங்களுக்கு டெஸ்ட் ஓகேவா, இப்போ நான் பேசுறத அப்படியே அந்த பிஜிஎம் போட்டு பாருங்க, உங்களுக்கு நிஜமாமே அந்த குவாலிட்டி வரும் பாருங்க. இன்னைக்கு காலையில வந்து நான் ஒரு மினி மீல்ஸ் சாப்பிட்டேன். அதுல வந்து மசால் தோசை வந்து உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கல் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வடை வந்து ரொம்ப முன்னாடி காலையில் ரொம்ப ஏர்லியாக போட்ட வடை போட்டிருக்கு, அது அவ்வளோவா நல்லா இல்லை. அப்புறம் இட்லி வந்து கொஞ்சம் உப்பு கரிச்சது. பட் அதர் தன் தட் உண்மையாகவே ரொம்ப நல்ல மினி டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இதில் அந்த கற்றல் தமிழ் பிஜிஎம் போடுங்க. காலையில் வந்து நான் ஒரு மினி மீல்ஸ் சாப்பிட்டேன். அதில் வந்து மசால் தோசை வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா அப்படி அதான் சொல்கிறேன். என்னன்னா see nothing wrong in that ஓகேவா. நான் வந்து ஐ பி வெரி ஹாப்பி. if at all நம்ம ஒரு பேட்டிக்கு ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ண போகிற இடத்துக்கு இப்படி ஒரு எனக்கு ஒரு டேகா அட்டாச் ஆகுது. ஆனால் என்னன்னா நான் அவ்வளோ பெரிய என்ன சொல்றது மோட்டிவேஷன் ஒன்று பண்ணுற அளவுக்கு நானே இன்னும் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன். ஓகே, பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து ரிலேட்டபிள் ஆகும்போது எல்லாருமே அதை ஈக்குவலாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, எனக்கும் இது ரிலேட் ஆகிருக்கு. ஏன்னா எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல் ஆன உங்களோட ஸ்பீச்லேருந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த ப்ரெஷர் அப்படின்றது இல்லை, எதுவுமே இல்லை. நீ தகுதியானவனாக மாறுற வரைக்கும் நீ வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ எதுவுமே ப்ரெஷர் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த மொமெண்ட்டில் என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம் அந்த டைமில் இதை கேட்குறோம் இல்லையா. நான் வாட் எவர் லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், நான் அதை ஷேர் பண்ணுறதுனால நிஜமாவே சில பேருக்கு உண்மையாகவே வந்து இஃப் அட் ஆல் ஐ கேன் மேக் சம்மன் எல்சஸ் லைஃப்ஸ் பெட்டர்னா ஐ பி வெரி வெரி ஹாப்பி ஓகேவா. அந்த வேலை தான் அது படமாக இருக்கட்டும் பேட்டியில் இருக்கட்டும், நான் சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட் என்னன்னா அந்த க்ளோரிஃபிகேஷன் என்னை என்னவாக்குதுன்னா, ஏதோ என்னை கொஞ்சம் ட்ராலர் இதுக்குள்ளே கொண்டு போகிற இடத்துக்குள்ள இருக்கு. என்னன்னா அது சரியா என்ன சொல்றது தொழிலா வச்சுக்கிட்டோம்னா நான் கிடையாது ஓகேவா. பிறந்தப்போ வளர்ந்து என்ன ஆக போறேன் அப்படின்னு கேட்டா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு நான் இல்லை. நான் வேற ஒரு வேலை செய்யும் போது இதோட பை ப்ராடக்ட்டை நான் என்ஜாய் பண்றேன், கரெக்ட் தான். பட் அந்த லெவல்ல இருந்துட்டா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது தேவையான அளவு இருந்தா ஓகே தான். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஜெனுவின்லி எனக்கு அதுக்கான நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண ஆர் டிமீன் பண்றதுக்காக நான் இப்படி பேசல. நிறைய பேருக்கு அது அசூயாவும் இருக்கு, அது வேண்டாம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இப்போது இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைலாக் வந்து பயங்கரமாக வந்து எனக்கு ரிலேட்டபிளாகவும் இருந்தது. அண்ட் இது வந்து இந்த கொஸ்டின் நான் ஈச் ஒன் எல்லாருக்கிட்டுமே இது நான் கேட்டேன். ஸோ நீ ஒரு ஃபெயிலியர் தாண்டா அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து நம்ம ஏதோ ஒரு ஆம்பிஷனுக்காக நம்ம ஓடிட்டே இருப்போம். பட் எங்கேயாவது நம்ம உட்காரும் போது நம்மளை வந்து ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறதை தாண்டி நீ சும்மா ட்ரை பண்ணுறது வேஸ்ட் தான், நீ ஃபெயிலியர் தாண்டா அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு பர்சனலி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கும்போது எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பர்சன், இந்த மாதிரியான ஒரு பீப்புள் நமக்கு சொல்கிறதுக்கான ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் உங்களுக்குன்னு இல்லை, தமிழ் சமூகத்தில் இப்போ நம்ம நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த நம்ம பேசுகிறது வந்து இதுவாக எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி தமிழ் சமூகத்தில் என்னுடைய நேற்று ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் மாట్లాடுத்தினப்படும். நேற்று ஒருத்தர் சொன்னார், ரொம்ப பிரமாதமான ஒரு ஃபைண்டிங் ஒன்று சொன்னார். அவர் பெரிய ஆண்டர்பிரனர். அவர் சொல்றாரு, நான் வந்து இங்க இந்த ஊர்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான்ற வேர்டே கிடையாது. அவனோட கோலுக்காக ட்ரை பண்ணிட்டு அவன் ஃபெயிலியர், அது சும்மா தான் இருக்கு அப்படின்றதுக்குல அவன் ட்ரை பண்ணா ஒருத்தன் ட்ரை பண்ணாலே அவன் ஃபெயிலியர் தான் ஓகேவா. அப்படிங்கிற இடத்துக்குள்ள அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நான் அதுக்கு பின்னாடி கொடூர வேதனை இருக்குன்னு நான் நினைப்பேன். அவர் ஏன்னா அவரோட கசின்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது ட்ரெடிஷ்னலாக வேலைக்கு போகிறாங்க, ஐ மீன் படித்தாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, என்ன சொல்ற செட்டில் ஆகிட்டாங்க இந்த சென்ஸ் கல்யாணம் பண்ணாங்க, கார் வாங்கி. இவருக்கு வந்து நான் இல்லை எனக்கு அது மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஆண்டர்பிரனர் ஆகணும்னு போனாதான் ஃபுல்லாக எல்லாரும் எங்க ஃபெயிலியருங்க, எங்க வேலைக்கே ஆக மாட்டாங்க, அவ்வளோதான் ஒழிஞ்சா அப்படின்னே பேசினேன். அண்டில் நீங்கள் வந்து முதல் சக்ஸஸை டேஸ்ட் பண்ணுற வரைக்கும் உங்களை மதிக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் தட்ஸ் ஹவ் இட் இஸ். நீங்கள் வந்து அதை எதுவும் சொல்லி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது அவங்க பேசக்கூடாதுன்னு நம்ம நிர்பந்திக்க முடியாது. கண்டிப்பா. அண்ட் நீங்க அந்த மாதிரி பர்சனலி வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா?
அப்போ அந்த மூமெண்ட்ல நீங்க என்ன ஓகே இதெல்லாம் நம்ம வந்து கேர் பண்ணக்கூடாது இல்ல இவங்க ஏன் இதை சொல்றாங்க உட்காந்து யோசிச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்ன நீங்க கேர் பண்ணோம்னா எனக்கு அப்படி இருக்க முடியாது. என்னன்னா யாருன்னா ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட எனக்கு பயங்கரமா பாதிக்கும். நான் டோட்டலா கிரம்பிள் ஆகி அந்த மாதிரிலாம் இருந்துக்கும். பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் லெவல் ஹெட்டடா மாறுறதுக்கு நம்ம டோட்டலா நம்மளுடைய என்ன திக் ஸ்கின்டா மாற வேண்டிய, ஏன்னா தட் இஸ் த ஒன்லி சர்வைவல் டாக்டிக். அது டெவலப் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து நான் குயிக்காக வந்து ஒரு குட்டி ப்ராப்பர்ட்டி செக்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து சர்ப்ரைஸாக நான் வந்து பேனர் பின்னாடி வச்சிருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு பொருளாக உங்களுக்கு வரப்போகுது. இது ஆக்சுவலி நான் எங்கேருந்து இல்லை இப்போ இனிமேல் தான் வரும். ஸோ அவ்வளோ நீங்கள் பார்த்தாலும் தெரியாது, நாங்கள் அவ்வளோ ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது வந்து எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா குடும்பஸ்தன் போஸ்டர்ல இருந்து ஒரு திங்ஸ் நான் வந்து செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மணிகண்டன் அவர்கள் யூஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர், தேங்க்யூ. ஸோ இதில் வந்து செலக்டிவான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஆக்சுவலி வந்து ஒரு குடும்பஸ்தனுக்கு இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அண்ட் பர்சனல் லைஃப்ல இது உங்களுக்கு எவ்வளவு ரிலேட்டபிளா இருக்கு, நீங்க அதை எவ்வளவு வேல்யூ பண்றீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்டா வந்து நான் வந்து கொடுக்க போறது வந்து பர்ஸ். ஸோ மணி இது நம்ம எவ்வளவு சேவ் பண்றோம் இல்ல எவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்றது இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஒன்று சொல்றேன், நான் இது வரைக்கும் என் லைஃப்ல நான் பர்ஸே வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் எனக்கு வந்து எல்லா பர்ஸுமே தங்கச்சி வாங்கி கொடுத்தது தான். என் தங்கச்சி கரெக்டா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதுவும் அந்த பர்ஸ் வந்து போதும் விட்றா சாமின்ற அளவுக்கு என்ன சொல்றது, அந்த இருக்கிற எல்லா தையலும் விட்டு அப்படியே என்ன சொல்றது டோட்டலா வந்து அந்தலி சந்தலி ஆயிருக்கும். அதுல காசு போட்டா நிக்காதுன்ற ஒரு தருணம் வரும்போது வரைக்கும் நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் என் தங்கச்சி வந்து பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சு இது என்னடா இது அப்படின்னு சொல்லி அவ வந்து எனக்கு இது வரைக்கும் ஆமா எல்லா வாலெட்ஸுமே என் தங்கச்சி தான் வாங்கி கொடுத்துருக்கா. ஓகே, ஸோ இப்போ நீங்க இதை வச்சுட்டு ஒரு குடும்பஸ்தனுக்கு இது எவ்வளோ தேவை அண்ட் நீங்க ஏன் இப்போ நீங்க சொன்னதுல இருந்து நான் கேட்குறேன், ஏன் நீங்க வந்து பர்சனலி பர்ஸ் வாங்கலை அப்படின்றத நீங்க சொல்றீங்க? இல்ல நான் வந்து இதை வச்சுட்டே சொல்லணும். ஆமா வச்சுட்டே சொல்லணும். வைக்காமலே சொல்லிட்டீங்க. இல்ல அது ஆக்சுவலி பிராண்ட் தான் கிடையாது, அதான் சொல்றேன். நோ ஸ்பான்சர். ஓகே, அதுல ஒண்ணும் இல்ல. சோ அதனால நம்ம அதான் சொல்றேனே, ஆஃப் கோர்ஸ் பர்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு குடும்பஸ்தனுடைய என்ன சொல்றது அவனோட வேல்யூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்ஸ்ல தான் இருக்கு. அவனோட பதட்டமும் அந்த பர்ஸ்ல தான் இருக்கு. ஓகேவா, கடைசி 15 நாள்ல அந்த பர்ஸை வந்து என்ன சொல்றது எவ்ரி 1 ஹவருக்கு திறந்து பார்த்து ஓகே இது இருக்கு ரீசெக் பண்ணிட்டே இருப்பான். ஓகே அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துட்டா முடிஞ்சு ஓகே இருக்கு அப்படிங்கிறத அவனோட பர்ஸில் வந்து அவன் நிம்மதி பதட்டம் என்ன சொல்றது மெமரிஸ் எல்லாமே அடங்கி இருக்கிற ஒரு பெட்டகம். ஆமா, அதனால வந்து என்ன சொல்ற இது எப்படி அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மேஜிக்கல் மொமெண்ட்ஸ் கொடுக்கும். அப்பப்ப கஷ்டம் இதுல இருந்து ஜீனியும் வரலாம். ஆமா எஸ் சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இது ஆக்சுவலி லவ் லெட்டர். இதுக்குள்ள இருக்கிறது லவ் லெட்டர். ஸோ இது நீங்கள் உங்கள் ஒய்ஃப்கோ உங்கள் ஹஸ்பண்ட்கோ இல்லை உங்கள் லவ்வர்க்கோ அந்த மாதிரி குடும்பஸ்தன் அப்பப்போ கொடுக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா, எல்லாமே மெசேஜில் ஐ லவ் யூனா ஐ லவ் யூ அப்படி அந்த மாதிரி டக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணிடும். பட் ஒரு லவ் லெட்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ குடும்பத்தில் அது எவ்வளோ தேவை அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் யாருக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கீங்கன்றதை எங்கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆக்சுவலி என்னன்னா இது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சு. சூப்பர், வாங்க கேட்கலாம் கைஸ். சொல்லுங்க. இல்ல இப்போ எப்படின்னா ஒரு ஓகே, ஏன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மால்விகான் she wrote a letter. அந்த லெட்டர் மேல open this after 10 years. ஓகே ஓகே, இப்போ எனக்கு சஸ்பென்ஸ் என்னன்னா 10 years வெயிட் பண்ணி அப்போ நான் இது ஓப்பன் பண்ணணும். அது ஆக்சுவலி அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த லெட்டர் ஐ லாஸ்ட் இட் சம்வேர். ஐ புட் சம் புக் அண்ட் ஐ லாஸ்ட் இட் சம்வேர். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 5 years ஐ ஃபவுண்ட் இட். ஆனா வாட் ஐ தாட் ஓபன் பண்ணக்கூடாது. 5 yearsக்கு அப்புறம் ஐ வெயிட் பண்ணி ஐ ஓபன் த லெட்டர். தென் ஷி ஹஸ் ரிட்டன் என்னன்னா now we must be 30 years old. நம்ம அதுக்கு 10 years இல்ல. ஆமா, now we must be 30 years old and you must be acting in many films but we should always be strong. That அது கொஞ்சம் friendship. So I feel அது குட்டி those things no should never miss on. ஏன்னா imagine இப்போ 30 after 10 years when you actually get the letter அது ஓபன் பண்ணி and you read you'll have a big smile on your face. ஏன்னா ஐயோ 10 years முன்னாடி ஒரு டிக்கெட் ஆயிடுச்சா இந்த லெட்டர் ஹைட் பண்ணி சேவ் பண்ணி. ஸோ தட் இஸ் வாட் ஐ கேன் திங்க் ஆஃப். ஸோ ஐ திங்க் இன்னொன்று
நீங்க சொன்னது மாதிரி this saying I love you or whatever டெக்ஸ்ட் அதெல்லாம் ஓகே of course definitely ஓகே. இப்போ என்ன மாறிடுச்சு இல்ல, 10 வருஷம் கழிச்சு ஸ்க்ரால் பண்ண முடியாது. இவங்களோட ஃப்ரெண்ட் எவ்வளவு நம்பிக்கையா இவங்க கண்டிப்பா ஒரு Achieve actor வருவாங்கங்கிறது அப்படிங்கிறது. ஆனா இன்னும் எவ்வளவு நம்பிக்கையா 10 வருஷம் கழிச்சு தான் படிப்பாங்கன்னு அந்த ட்ரஸ்ட் இருக்கு. ஐயோ ஓகே, நீங்க யாருக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கீங்களா? ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி டைம்ல நீங்க லவ் லெட்டர் யாருக்காவது கொடுத்திருக்கீங்களா? பிரேம பத்திரம். ஆமா ஆக்சுவலி நாட் ஜஸ்ட் அ பாய், என்னோட அண்ணாக்கு, அம்மாக்கு, அத்தாக்கு, எவ்ரி பர்த்டே அடுத்த இதுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். சுவாரஸ்யமா தொடங்கி ஆமா, எல்லாரும் வந்து உங்க ஃபேன்ஸ்லாம் யாரா இருக்கும் அந்த பையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. fans இல்ல, நானே கொஞ்ச நேரம் அப்படிதான் சரி ஏதோ ஒண்ணு பிரமாதமா வரப்போறேன். அண்ணா நீங்க யாருக்கு கொடுத்திருக்கீங்க லவ் லெட்டர்? எனக்கு ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் மேல ஒரு பெரிய காதல் இருக்கு. ஆமா, நான் வந்து எனக்கும் இந்த பென் பால்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய எனக்கு வந்து நான் இங்க ஸ்கூல்ல படிச்ச போது, அதுக்கப்புறம் ஒரு 6வதுக்கு மேல அந்த நான் படிச்ச அந்த கிளாஸே செதறி போயிடுச்சு. எல்லாம் வெவ்வேறு ஊர்களுக்கு போயிட்டாங்க. அந்த சமயத்துல இருந்தது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம அஜித் சார் போட்டோ போட்டு, விஜய் சார் போட்டோ போட்டு பொங்கல் வாழ்த்து அனுப்புவாங்க. ஆனா அந்த பொங்கல் வாழ்த்துக்கு நடுவில் ஒரு கடிதம் வரும், ஒரு அரை ஹாஃப் பேஜ் A4 ஷீட்டை வச்சு ஒரு இது எழுதுவாங்க. ரொம்ப பெருசா கவித்துவம் எல்லாம் எழுத தெரியாது. உடம்பு பார்த்துக்கோ, நல்லா படி, இப்படிக்கு உன் நண்பன். ஆனா அது இட் ஹாஸ் மோர் டீப்பர் கனெக்ஷன் தேன் டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க சொன்ன மாதிரி. பிகாஸ் இட் இஸ் அதுல வந்து பிசிக்கலா ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு, டெக்ஸ்ட்ல ஹேண்ட் ரைட்டிங் தெரியாது இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ரிமெம்பரன்ஸ். எனக்கு நான் நிறைய இன்னொன்று எனி மேனுவலி ரிட்டன் டாக்குமெண்ட்ஸில் நான் முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டு பின்னாடி ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும், நிறைய ஆக்டர்ஸ் வருவாங்க, அவங்களோட ஆட்டோகிராஃப்ஸ் நான் வாங்கி வச்சிருந்தேன். நிறைய ஆட்டோகிராஃப்ஸ் பெரிய நிறைய நடிகர்களோட, நம்பியார் சாமி, V.K. ராமசாமி சாரு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்ட், மனோரமாச்சி, சரத்குமார் சாரு, அப்புறம் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டர்ஸோடைய என்ன சொல்றது ஆட்டோகிராஃப்ஸ் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். அதுவுமே அது செல்ஃபியை விடவும் இன்னும் ஸ்பெஷல். ஓகே, நான் கேட்ட क्वेश्चन பதிலே சொல்லலையே. நீங்க யாருக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கீங்க? அதுவாமா அப்படி எதுவும் எழுதுனமா, ஏன்னா அவ்வளவு தைரியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இருங்க, நான் ஒரு தடவை எனக்கு தைரியம் இருந்தது இல்லம்மா, நான் வந்து எழுதி கொடுக்கல. அது படையப்பா லெட்டர் மாதிரி ஏகப்பட்ட 10 ஒட்டெல்லாம் போட்டு அப்படியே போயிடுச்சு. ஓகே, பட் இப்போ உங்க கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஓகே, அப்பாடா நமக்கு வந்து இப்போ யாருமே அப்படிலாம் இல்ல. நீங்க தான் சொல்றீங்க ப்ரோ, ஆனா நீங்க தான் சொல்றீங்க, இல்ல அந்த ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தர். அதனால தான் இன்னைக்கு வந்து நான் தான் இந்த இன்டர்வியூ எடுப்பேன்னு சொல்லி உட்கார்ந்திருக்கேன். எஸ், அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து டியூ டு டைம் கன்ஸ்ட்ரைன்ட், ஸோ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி செக்மெண்ட் வந்து இதோட வந்து ஃபினிஷ் ஆகுது. அண்ட் எஸ், குடும்பஸ்தன் மூவி வந்து கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். அண்ட் ப்ராமிசிங்காக வந்து இது இருக்குன்றது வந்து நம்ம நக்லைட்ஸில் இருந்து வர்ற நம்ம பிரசன்னா ரைட்டர் அவங்க இருக்கும்போது நமக்கு தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் மணிகண்டன் அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னாலே ப்ராமிசிங்காக நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். சரி, ஏசாமை டிவி. Thank you very much.